வணக்கம். பொதுவாக நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைப்போம்னா, நம்ம சொல்கிறத நம்ம பசங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். பட் நம்ம சொல்கிறத அவங்க எப்பயுமே கேட்குறாங்களா? கிடையவே கிடையாது. சொல்கிறத கேட்குறதே இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ்டேருந்து இப்போ நிறையாவே இருக்குது. நம்ம சொல்கிறத நம்ம பசங்க எப்பயுமே கேட்கணும் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஒரு கேம் மாதிரி கூட நீங்கள் இதை வாரம் வாரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு சீட்டு இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 சீட்டு எடுத்துக்கோங்க. அப்பா அம்மான்னு எழுதிட்டு குழந்தைகளோட பேர், அந்த சீட்டை ஒரு பவுலில் போட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு சீட்டு நீங்கள் பிக் பண்ணும் போது ஒரு உதாரணத்துக்கு அப்பா அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகளை கூப்பிட்டு அப்பா பண்ணுற நல்ல விஷயங்கள் என்னென்ன, அப்பா எந்த விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா என்றைக்குமே நல்ல விஷயம் பாராட்டும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் ஒரு விஷயம் நம்மள்கிட்ட தப்பு இருக்குது மாற்றிக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டோம். பட் அதை கண்டிப்பாக கேட்கணும். அவங்க சொல்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொல்கிற என்ன விஷயத்தை உங்களை மாற்றிக்க சொன்னாங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் கூடாது, ஆரம்பிச்சிடணும். சேம் இது அம்மாவுக்கும் பொருந்தும். நெக்ஸ்ட்டு குழந்தைகளோட பேர் வரும்போது அவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி சொல்லுங்கள். பயங்கரமாக கிளாப் பண்ணுங்கள், ஒரு ஹக் பண்ணுங்கள். ரொம்ப அவங்கள உற்சாகப்படுத்தும் போது அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அப்போ அடுத்து நீங்கள் அவங்க எந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு அப்போ தான் அவங்க என்ன விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும்னு சொல்கிறத முதல்ல உள்வாங்குவாங்க. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸாக ஒரு வார்டன் மாதிரி ஜஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இப்போ நிறையா பேரோட ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இவங்க அடுத்தவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், தப்பு கிடையாது. பட் சேம் அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இருக்கணும்ல. ஸோ அடுத்தவங்க இவனால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏன் நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது? ஸோ அதுக்கான ஒரு விஷயம்தான், ஒரு கம்யூனிகேஷன் தான் இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். சேம் டைம் இந்த விஷயத்தை நீ பண்ணினா இன்னும் உன்னால் நல்லா இந்த விஷயத்தில் சைன் பண்ண முடியும், அல்லது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீ இன்னும் நல்லா அதை பண்ண முடியும், இன்னும் நீ நல்லா படிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சொல்லும் போது அவங்கள பற்றின ஒரு நெகட்டிவ் விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது கூட அதில் நிறையா பாசிட்டிவான ஒரு விஷயம் போய் அதில் சேரும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு தப்பாகவும் தெரியாது, ரொம்ப ஆர்வமாகவும் அந்த விஷயத்தை செய்வாங்க. இதுதான் வெரி முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ அதனால் எடுத்தோடனே குறைகளாக விஷயங்களை சொல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு சொல்லணும். சேம் டைம் அவங்க சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற என்னென்ன விஷயங்களை மாற்றிக்க சொன்னாங்களோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு வீக்லி ஒரு வீக்கெண்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு கேம் மாதிரி நீங்கள் விளையாடும் போது என்னாகும்னா, ஒரு வாரம் நம்ம வீட்டை எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் அப்படியே க்ளீனப் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடி சம்பாதிக்கிறது, இன்னும் எவ்வளவோ கஷ்டப்படுறது எல்லாமே யாருக்குன்னா நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக தான். ஸோ அவங்க சொன்ன விஷயங்களை கூட நம்ம மாற்றிக்காமல் இந்த சொசைட்டியில் நம்ம பெருசாக எதையும் சாதிச்சிட போகிறது கிடையாது. ஸோ உங்கள் பசங்க சொன்ன விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. தாராளமாக நீங்கள் சொன்ன விஷயத்த உங்கள் பசங்க மாற்றிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து லெசன் எடுக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது.
நீங்கள் சொல்லாமல் அதில் எல்லா விஷயத்துலேயும் அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு இமீடியேட்டாக அவங்க வந்து தன்னை மாற்றிக்குவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட இது நிறைய ஒரு சேஞ்சஸை வந்து இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சின்னா சொல்லுங்கள். நன்றி.